ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் தோட்டத்துக்கு வந்திருக்கேன். எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு பெரிய பழ மரம் இருக்குது. அந்த மரத்தை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒரு 30-40 காய்கிட்ட வந்து இருக்குது. இருங்க நான் கீழே ஒன்று இருக்குது காமிக்கிறேன். இதோ பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாமே இருக்குது. அது வந்து எங்கள் மரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி போகல, சீசன் டைமுக்கு வராது, சீசன் இல்லாத டைமுக்கு தான் இது வந்து காய்க்கும். ஓகே, அப்படியே நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து பலா மரம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆரஞ்சு செடி வந்து இருக்குது. இந்த ஆரஞ்சு செடி வந்து இப்போ தான் செடி நட்டிருக்கோம், இன்னும் மரம் ஆகலை. இது வந்து எங்கள் வாழைத்தோட்டம். இதுதாங்க அந்த ஆரஞ்சு செடி. குட்டியாக இருக்கிறப்ப நட்டோம், இது வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு இப்போ. நெக்ஸ்ட்டு இதுகள் காயெல்லாம் காய்ச்சிச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆரஞ்சு செடியை நாங்கள் வந்து 2 இடத்துல வச்சுருக்கோம். ஒன்று இங்கே ஒன்று இருக்குது, இன்னொன்று அங்கே ஒன்று இருக்குது. இந்த மாதிரி 2 இடத்துல வந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் செடி தான். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாங்காய் செடி வந்து இருக்கும். இப்போ தான் வந்து பூ எடுத்திருக்கு. இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மாங்காய் சீசன்லாம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து சப்போட்டா. பாருங்கள் சப்போட்டா எவ்வளோ சப்போட்டா இருக்குது பாருங்கள். இப்போ தான் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. நெல்லிக்காய் நெக்ஸ்ட்டு பெரிய மரம் இருக்குது. நெல்லிக்காய் தான் விட்டு வைக்கணும் பார்த்தா நெக்ஸ்ட்டு இதையுமே நிறைய காக்கா குருவியெல்லாம் சாப்பிடுதுங்க.